சூப்பர் ஸ்டார் உலகமே போற்றும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார், சூப்பர் ஸ்டார், மிகப்பெரிய நடிகர், மிகப்பெரிய மனிதர். நிஜ வாழ்க்கையில் பொய்யே பேசாம உண்மையை மட்டும் பேசுறவர். நிஜ வாழ்க்கையை இப்படிதான் வாழணும்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் தன்னுடைய ரசிகர்களுக்கும் தன்னுடைய தொண்டர்களுக்கும் சொல்லியிருக்காரு. இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசய பிறவி அப்படிங்கிறது தலைவரை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். தலைவரை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பா தலைவர், நீங்க தலைவரோட ஸ்பீச் எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தலைவர் சொன்னதுல நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணம் ரொம்ப முக்கியங்க. அந்த பணம் இந்த பணம் எந்த பணமா இருந்தாலும் சரி, பணம் ரொம்ப முக்கியம். இந்த பணம் உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே வரும். அப்ப பணம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நம்ம இம்பார்ட்டன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்லியிருக்காரு. பணம் ரொம்ப முக்கியம். பணம் எப்படி எவ்வளவு நம்ம கிட்ட இருக்கோ அதை பொறுத்து தான் மரியாதை நமக்கு தேடி வரும். பணம் இல்லை அப்படின்னா மரியாதை நம்மளை தேடி வரவே வராது. நீ உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும், சைக்கிள் ஓட்டிக்கிட்டே தான் இருக்கணும், காலு பெண்ட் ஆயிரும், கடைசியில போய் நம்ம மூலையில போய் உக்காந்துக்கணும். ஆனா பணம் இருந்தது அப்படின்னா நம்ம சைக்கிள்ல இருந்து டூ வீலர் போகலாம், டூ வீலர் இருந்து கார்ல போகலாம். அப்போ பணம் ரொம்ப முக்கியம். பணம் ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். அந்த பணம் தான் உங்களை கடைசி வரைக்கும் நன்மதிப்போட வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தலைவர் சொன்னது. அதை நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னும் என்னால் கத்துக்க முடியல. தலைவருடைய ஆசீர்வாதத்தில் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா வாழ்க்கையில பணத்தை மதிச்சு, பணத்தை சேமிச்சு வச்சு, பணத்தை பாதுகாப்பா வைக்கணும். பணம் நம்ம கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம அதை பிசினஸ்லயோ இல்ல தொழிலையோ முதலீடு பண்ணி பத்திரமா வச்சுக்கணும். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, தலைவர் சாதாரண ஒரு பிறவியே இல்லைங்க. ஒரு மகான். இன்னைக்கு மேமலையில போய் அவர் பாபாஜியோடைய ஆசிரமத்துல அவர் குகையில தியானம் பண்றாரு அப்படின்னா எல்லாராலையும் பண்ணிட முடியாதுங்க. இஸ் த வாழும் மகான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்பவும்